ஏபிடி இண்டியன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தாங்க உங்கள் ராகுல். நான் வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறேங்க. ஸோ அதனால தான் நான் வீடியோ பண்ண முடியாத போச்சு. சரி, நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே இந்த நாமக்கல்லில் 1 டே ஃபுல்லாக ஓட்டி 24 ஹவர்ஸில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன். ஸோ 7 மணிக்கெலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எந்த ஆர்டருமே வரல. இப்போ தான் வந்துச்சு மொதல் ஆர்டர். இப்போ மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 மணி கிட்ட ஆகிடுச்சு. ஓகேங்களா? 7லேருந்து இப்போ தான் வந்துச்சு மொதல் ஆர்டரு. ஸோ ஓகே, அந்த ஆர்டர் அதிகமாக வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. 20 ரூபாய்க்கு வந்திருக்குது. இப்போ நம்ம மொதல் ஆர்டர் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஹோட்டலுக்கு போய்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம். ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே போகலாம். எப்பயுமே மாற மாட்டானுங்க போல் ஸ்விக்கி. ஒருவேளை இது சின்ன சிட்டி, ஆர்டர் அந்த அளவுக்கு வரல, பக்கத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால கூட நமக்கு 20 ரூபா தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழி விட்டுருணுங்க. நம்மளுக்கு ஃபுட்டு வந்து ரெடி டு பிக்கப்னு சொல்லி வந்துடுச்சு. இந்த கடையில் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஆர்டர் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ஓடி போய்ட்டு வாங்கிட்டு, நம்மளோட இண்டியன் ஒருத்தர் வந்து அந்த கடையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு வாரத்தை லீவு போயிருக்கிறாங்க. அதனால் என்னால் அவரை பார்க்க முடியல. இன்றைக்கி இருந்தாருன்னா பார்த்துட்டு நம்ம அப்படியே சென்னைக்கு போயிடலாம். நம்ம வந்து லொக்கேஷன் ரீச் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரீச்டு பிக்கப் லொக்கேஷன் கன்ஃபார்மு செல்ஃபி கேட்டானுங்க பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனையே இவனுக்கிட்ட. அண்ணா 0780ங்கண்ணா. 0780ங்கண்ணா. மதுவடை 0 ரோஸ்ட்ண்ணா. சரி ஓகேங்க. இங்கேருந்து 2 நிமிஷம் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்த காசு ஓகே தான் நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம ஒரு ஆர்டர் முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம 2வது ஆர்டர் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல இடமா பார்த்து நின்றுட்டு இருக்கிறேன். பட் இன்னும் எந்த ஆர்டரும் வரல. 9:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஆர்டர் வருமா என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் 12:45 மேலே வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆர்டர் இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகேங்களா? சரி அப்படியே வெயிட் பண்ணுவாங்க. 182 ரூபாங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஃப்ளோட்டிங் கேஸ் 0ல் இருக்குது. ஃப்ளோட்டிங் கேஸ் வாங்கலாமா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஃப்ளோட்டிங் கேஸ் இருந்தால் நம்மளோட ஜோனை சேஞ்ச் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலைங்க, டவுட்டு தான். சரி ஓகே, ஃப்ளோட்டிங் கேஸ் கட்ட சொல்லி அவங்க டார்ச்சர் பண்ணாங்கன்னா வேறு வழியில் தான் கட்டிடலாம். இப்போ நம்மளோட ஃப்ளோட்டிங் கேஸ் 0ல் இருக்குது. ஓகேங்களா? சரி அப்படியே கிளம்பும். அங்கே போய் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுத்த ஆர்டருக்கு போவோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம்? ஐயோ, இது தூரமாச்சு. 12 நிமிஷமா? 12 நிமிஷம் காட்டுது. கரெக்டாக தப்போம் அந்த ஆர்டரு. சரி ஓகே, நம்ம கிளைம் பண்ணி பார்ப்போம். டிக்கெட் ரைஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே தான் வந்தேன் ஃபஸ்ட்டு, எதுவுமே வீடியோ காணாமா. சரி அப்படியே அங்கே போய் நின்ட்டேங்க. சரி ஓகேங்க, அது அப்படியே பரிசுகளை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஓகேங்களா? அக்கா 2 லிட்டருங்கக்கா. 2 லிட்டருங்கக்கா. 2 லிட்டரா? ஆமாங்க்கா, 2 லிட்டரு. அக்கா ஓகேக்கா. ஆர்டரே வந்துருச்சு வேறு லெவலு. ஞாயிற்றுக்கிழமை கறி கடை தாங்க நிறையா இருக்குது இன்றைக்கி. பார்ப்போமா, 42 ரூபாய்க்கு வந்துருக்குது ஆர்டரு. 12 மணி ஆனனால இனிமேல் நமக்கு ஆஃபர் தான் எல்லா ஆர்டருக்குமே. 12 ரூபா சர்ஜ் போனஸு, 7.10 கிலோமீட்ரு, 15 மினிட்ஸ் டு டெலிவரி. ஓகேங்களா? சரி ஓகே டீச்சர்.
அவ்வளோதான். நம்ம வந்து 3 ஆர்டர் முடிச்சிட்டோம். இப்போ 4 ஆர்டர் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரோட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ட் வந்து ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஓகேங்களா? பட் ஆனால் 10 நிமிஷம் ஆகிடுச்சு, இன்னும் எதுவும் வரல. வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும் நமக்கு. சரி, வெயிட் பண்ணுவோம். ஹலோ, நிறைவேற்றமடைந்திருந்தால் ஒன்றையழுத்தவும் அல்லது எங்கள் வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதியுடன் தொடர்பு கொள்ள 2 அழுத்தவும். உங்களுடைய அழைப்பு விலை மதிப்பு உள்ளது. ஹலோ 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 சார், கேட்குதுங்களா? கேட்குதுங்களா சார்? ஹலோ, கேட்குதாங்களா சார்? லைனில் இருக்கேங்க சார். சார் நான் லைனில் தாங்க சார் இருக்கிறேன். நீங்கள் தான் மாற்றி மாற்றி போயிட்டுருக்குது. ஹலோ, ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்குறேங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆர்டரே கேன்சலே பண்ணிட்டாங்க, கஸ்டமரே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ சும்மா லேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன தான் பண்ண முடியும்? நானும் எவ்வளோ நேரம் பாருங்கள், கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு கேன்சல் சவுண்டு கேட்குது. இல்லைங்க, அப்புறம் 3/4 மணி நேரம் நான் வெயிட் பண்ணுறேங்களா, அதுக்கு எதனா என்னங்க பண்ணுறது? சும்மா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா ஒரு கடைக்கு வந்துட்டு? நான் அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து நிற்கிறேங்க சார், ஹோட்டல் பக்கத்தில். 3/4 மணி நேரம் கஸ்டமர் அங்கே வெயிட் பண்ணுவாங்களா? இவங்க பாட்டுக்கு இங்கே பிஸியாக இருக்குன்றக்காண்டி இதை விட்டு அடிச்சிட்டாங்க, ஸ்விக்கி மறந்துட்டாங்க. சரி, ஓகேங்க சார், பாருங்கள் நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுங்க. சரி, ஓகே. ஓகேங்க சார். பார்த்துருப்பீங்க, சும்மா 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி நமக்கு கேன்சல் பண்ணிவிட்டு ஆர்டரை எனக்கு எவ்வளோ காண்டாகும். அது அப்படியே அவங்க மேலே கக்கிட்டேன்னு வச்சிங்களேன். அதான் ஃபோட்டோ பிடிச்சி அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன். இந்த கடை மேலே ஏதாவது நடவடிக்கை எடுங்க, சும்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு விட்டேன். ஓகேங்களா? கட் பண்ணி விட்டேன் டக்குன்னு வெறியில். சரி, ஓகேங்க. பாவம் அந்த அண்ணா என்ன பண்ணார், அவரை போயிடுச்சு சண்டை போட்டேன். அவர் சொன்னால் தான் அவங்களால முடிஞ்ச ஏதாவது பண்ணுவாங்க. சும்மா அப்புறம் ஸ்விக்கி சைலண்ட்டாக இருக்குதுறப்போ எல்லா வேலையும் செஞ்சுட்டு. பாவம் இப்போ நான் ஊர் மேலே பாவம் எதுக்கு நான் கோவப்பட்டேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சொல்லி தானே ஆகணும். நம்மக்கிட்ட ஏதாவது வெறியாச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு தான் கால் பண்ணி ஆகணும். அவங்க தான் மேலே இடத்துல இருக்கிறாங்க, அப்புறம் யார்கிட்ட நம்ம சொல்ல முடியும்? சரி, வாங்க நம்ம போவோம். முன்னாடி போன ரெஸ்டாரண்ட்டே தான் திரும்பி போக போகிறோம். ஓகேங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். ஃபுட் இஸ் ரெடி டு பிக்கப்னு சொல்லி வந்துருச்சுங்க. அவ்வளோதான், பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். ஓகேங்க, இதுதான் நம்மளோட பார்சல். கரெக்டாக இங்கேருந்து 5 நிமிஷங்க போகிறோம். சருன்னு கொடுக்குறோம், விட்டுன்னு கிளம்புறோம். நான் அந்த பக்கம் நினச்சேன், அந்த பக்கம் போயிட்டேங்க. அதுக்கு ஒரு மேப் போய் பார்த்தா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இங்கே காட்டுது. இந்தாங்க நண்பா, எவ்வளோ ஆச்சுன்னா இருங்க பார்க்கல,
270 ரூபாங்க ப்ரோ. நண்பா எடுத்துக்கிறேன். நண்பா கன்ஃபார்ம் கொடுத்துடலாம் அண்ட் பிக்கப் கம்ப்ளீட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே போவோமா? எந்த இடத்துல லொக்கேஷன் போட்டிருக்கான்னு வேறு தெரில. ஆக்சுவலாக 511 ரூபா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் தரணும். ஸோ அப்படியே கிளம்பலாமா? நான் பார்த்துட்டேங்க. 511 சில்லற இல்லைங்க. சேஞ்சு இருங்க பார்ப்போம். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்கள்கிட்ட 1 ரூபா இருக்குதா சேஞ்சு? ஓகேங்களா? 8 ரூபா இருக்குதா? சரி, அவ்வளோதாங்க. நம்ம வந்து கடைக்கு வந்தாச்சு. கடை ஆப்போசிட்டில் இருக்குது. நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கிறேன். ஓகேங்களா? உட்காரதுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். அந்த பக்கம் நிற்கிறதுக்கு இங்கே வந்து உட்காரலாம் இல்லையா? எப்படியும் அரை மணி நேரத்துக்கு குறையாமல் இந்த கடை வந்து நமக்கு ரெடி பண்ணி தராது. போன ஆர்டரே பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லொக்கேஷனில் போயிட்டு நான் நின்று கால் பண்ணி தடுமாறி மறுபடியும் இன்னொரு பக்கம் வந்து சுற்றிக்கிட்டு தான் வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தேன். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்மளோட ஆர்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே அந்த கடைக்கு போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்படி கொண்டு போய்ட்டு கொடுப்போம். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் விட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்மளோட இண்டியோ ஒருத்தர் கேட்டிருந்தார், ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஓகேங்களா? ஃபார் திஸ் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேள்வி கேட்டுக்கிறாரு. ஓகேங்களா? இந்த 5க்குமே தான் நான் பதில் சொல்ல போகிறேன். இப்போயே நான் சொல்லிவிட்டு நான் அப்படியே போயிட்டு ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். பேசிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். எப்படி இந்த ஆர்டர் வந்து எடுக்கிறதுக்கு 1 மணி நேரமாச்சு அட்லீஸ்ட் ஆயிடும். ஏன்னா அப்படிப்பட்ட கடையில் கொடுத்துருக்குறானுங்க இப்போ ஆர்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம 1 பை 1 அப்படியே பார்க்க போகிறோம். நானும் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன் அவருக்கு. சண்டே நான் வந்து ஃபுல் டைம் ஓட்டுவோம் ப்ரோ, அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் சொமேட்டோ வீடியோ ஒருத்தர் கேட்டிருந்தார். என்னால் சொமேட்டோ வீடியோ வந்து பண்ண முடியலைங்க. ஏன்னு கேட்டால் நான் வந்து ஆன்போர்டிங் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து அப்பப்போ தான் நான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம சொமேட்டோவே ஓட்டிக்கிட்டு இருந்தால் நமக்கு வருமானமே இல்லாத போயிடும். நான் அதுக்காக தான் ஸ்விக்கி இப்போ அதிகமாக ஓட்டிட்டு சொமேட்டோ கம்மியாக ஓட்டிகிட்டு ஏன்னா நான் ஸ்விக்கி ஆல்ரெடி கட்டி முடிச்சிட்டேன் ஆன்போர்டிங் ஃபீஸு. ஓகேங்களா? சொமேட்டோ வந்து அப்பப்போ போய் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் கண்டினியூஸாக அதை ஓட்டினேன்னா அப்புறம் என் கையில் காசு இல்லாத போயிருங்க. ஸோ அதுக்கோசரம் தான் நான் வந்து ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அவர் கேட்ட கொஷின்ஸுக்கெலாம் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி அண்ட் சொமேட்டோ பே ஷிஃப்ட்டு இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது பேயை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே ஒன்று தாங்க. இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் கிலோமீட்டருக்கு வந்து ஒரு 10 ரூபா லாபமாச்சு கொடுத்துருவோம் சொமேட்டோவை பொறுத்த வரைக்கும். ஸ்விக்கியில் அப்படி கொடுக்க மாட்டாங்க. டிப்ஸு கொடுத்தாலும் நம்மளோட அக்கௌண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஆனால் அந்த டிப்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 வாரம் கழித்து தான் நம்மளோட அக்கௌண்ட்டில் அப்படியே அதை அக்கௌண்ட்டில் சேர்ந்துக்கும். அப்படியே 1 வாரம் கழித்து நமக்கு வரும். ஓகேங்களா? இதுதான் பேயை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது. ஷிஃப்ட்டு இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸு அப்படின்னு ஒன்று இருக்குது சொமேட்டோவில். இதில் எதுவுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஆன்லைன் தொட்டோம்னா நம்ம வந்து ஆன்லைனில் இருப்போம். வர ஆர்டர் நம்ம எடுக்கணும். ஆஃப்லைன் தொட்டோம்னா ஆஃப்லைனுக்கு போயிடுவோம். ஆனால் சொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் ஜிக்ஸுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது எப்படின்னா நான் ஆல்ரெடி அது தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வீடியோவுக்கு. ஓகேவா? போய் பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க. அந்த ஜிக்ஸுங்கிறது வந்து என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த ஜிக்ஸை வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜிக்ஸ் டைமில் நீங்கள் ஆன்லைனில் தொட்டு ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகிடணும். நீங்கள் ஜிக்ஸு ஒரு 2 மணிக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 1:45 நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது சொமேட்டோ பொறுத்த வரைக்கும். 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அலோடு. ஸோ அது ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி தான். இப்போ டாக்டருக்குலாம் போனீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிங்கள அதே போல் தான் சொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க லாபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளே விடுவாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க 28 ரூபா ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா
20 ரூபாய்க்கு கொடுத்து 8 ரூபா வந்து சர்ஜ் போனஸ்ன்னு சொல்லி நமக்கு வந்து போனஸ் கொடுக்குற மாதிரி நடித்து ஏமாற்றிடுறானுங்க. ஓகேங்களா, இப்படி கொடுக்கக்கூடாது. 28 ரூபாங்கிறது வந்து நம்மளோட ட்ராவலுக்கு இருக்கணும், 8 ரூபா வந்து போனஸ் அவங்க தனியாக கொடுக்கணும். ஆனால் அவங்க வந்து லாபத்தை பார்த்துக்கிட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். 28 ரூபா தான் வரும் நமக்கு, அதில் 8 ரூபா போனஸ்ன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிடுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வேலைத்தனம்லாம் பண்ணுவாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹோட்டல் வெயிட் பண்ண வைப்பாங்க, ஸ்மால் ஆர் பிக் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பேசிக்காக வந்து இதுக்கு ஆன்சர் நம்ம பண்ணோம்னா பெரிய ஹோட்டல் தாங்க. ஏன்னா பெரிய ஹோட்டல்னு சொல்ல முடியாது, எந்த ஹோட்டல் வந்து ரஷ்ஷாக இருக்குது, அதாவது அதிக பேர் வந்து போயிட்டுருக்குறாங்க அப்படின்ற போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. மதியானம் ஒரு கடையில் போய்ட்டு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணேன். பிகாஸ் நிறையா பீப்புள் உள்ளுக்குள்ளே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால் போயிட்டு ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியல, அவங்களால ரெடியும் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி கடை, ரஷ்ஷான கடை வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்கவங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கடையில் ரொம்ப வெயிட் பண்ண வைப்பாங்க. இப்போ நான் அந்த கடை எக்ஸாம்பிள், இப்போ நான் உள்ளுக்குள்ளே போகிறேன்ல, அந்த கடையை ரொம்ப நேரம் நீ வெயிட் பண்ண விட்டாங்க. கிட்டத்தட்ட 6 நாள் கழிச்சு தான் இப்போ நான் உள்ளுக்குள்ளே போய் வாங்க போகிறேன். இந்த ஹோட்டலில் போய்ட்டு ஆர்டர் வாங்க போகிறேன். ஓகேங்களா, ரூடு வந்து கஸ்டமராக இல்லை ஹோட்டல் ஸ்டாஃபான்னு கேட்குறாங்க. யார் ரூடுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டாஃபெல்லாம் வந்து ரூடு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் காசுக்காக வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம அனுசரித்து தான் போய் ஆகணும். ஏன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு சொன்னோம்னா அவங்க எப்படி, இப்போ நாமளே ஒரு வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வந்து அதை பண்ணி இதை பண்ணு சொன்னால் அவங்க கடுப்பாக வாங்கல மாட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. நார்மலாக அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பான்னு சொல்லி நம்ம கூல் பண்ணோம்னா அவங்க நண்பாக பேசிக்குவாங்க. ஓகேவா, இவ்வளோ தான். இப்போ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. 20 ரூபா டிப்ஸ் தருவாங்க, 40 ரூபா டிப்ஸ் தருவாங்க. ஆனால் ஒரு சில பேர் மூஞ்சை காட்டுவாங்க பயங்கரமாக. அவங்க மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒதுங்கி வந்துடுங்க. ஏதாவது பேசுனாங்கனாலும் அதை பற்றி கண்டுக்காதீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் நிறைய பேர் பேசுவாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து என்ன கேட்டுக்கிறாரு, டெலிவரி ஒர்க்கில் ரெஸ்பெக்ட் இருக்கா அப்படி கேட்குறாங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். டெலிவரி பண்ணால் வந்து ரெஸ்பெக்ட் கிடையாது. அதனால தான் இப்போ முக்கால்வாசி பேர் எல்லாருமே கர்ச்சீஃப் கட்டிட்டு ஓட்டுறாங்க, மாஸ்க் போட்டுட்டு ஓட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதை பார்த்தா வந்து மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நாம் வந்து முன்னேறணுன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம இந்த வேலை செய்கிறோம்னா பொழுதுனிக்கு இதே வேலையை செய்ய போகிறோமா, அப்படிலாம் கிடையாதுல்ல. ஓகேங்களா, ரெஸ்பெக்ட்டுன்றதை பொறுத்து நம்ம இந்த டெலிவரி ஜாப் ஓட்டக்கூடாது. கஷ்டத்தை பார்த்து தான் இந்த டெலிவரி ஜாப் ஓட்டணும். ஓகேங்களா, வர டெலிவரி ஜாபில் நீங்கள் பர்சனலாக ஃபேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நம்ம இந்த ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம இதை பற்றி பேசுவோம். இதுதான் கடைசி கொஸ்டின் கேட்டுக்கிறாரு. ஓகேங்களா, பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னு கேட்டுக்கிறாரு. ஓகேங்களா, கன்ஃபார்ம் கொடுத்துடலாம், பிக்கப் கம்ப்ளீட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம பர்சனலாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறார். அதுக்கான பதில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம் கிராஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அதில் நான் இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் சொல்ல போகிறேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன விஷயம் அப்படின்றத பார்த்தோன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோ பண்ணியிருப்போம். அந்த டயத்தில் உங்களுக்கே தெரியும், ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் ஒருத்தர் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டார். ஓகேங்களா, மாற்றி எடுத்துக்கிட்டு போனனால அந்த பார்சல் வந்து என்னோடது. மாற்றி எடுத்துகிட்டு போனனால இப்போ நீங்கள் எதுக்கு யூனிஃபார்ம் போடாத வந்தீங்க? ஏன்னா அப்போ யூனிஃபார்ம் போடாத தான் நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். யூனிஃபார்ம் போடாமல் வந்தனால அவங்க வந்து எதுக்கு நீங்கள் யூனிஃபார்ம் போடாமல் வந்தீங்க, அது உங்கள் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து ரொம்ப வந்து டென்ஷன் பண்ணி விட்டாருன்னு வச்சிங்களேன். தரமாட்டேன்ற அளவுக்கு வந்து அவர் பேசிட்டார். கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் ஓனர்கிட்ட போய் சண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் கடைசியாக நான் வந்து அந்த பார்சலை வந்து வாங்கினேன். அந்த பார்சல் வாங்கலை, இன்னொன்று வந்து ரெடி பண்ணி அவருக்கோசரம் தந்தாங்க. ஓகேங்களா, ஓனர் சொன்னனால தந்தாங்க. வேலை செய்கிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மெயின் ரோலாக வந்து பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட சம்பளம் முடிச்சிருவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம். அவ்வளோதாங்க, இது மொதல் ப்ராப்ளம். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, எப்பயுமே யூனிஃபார்ம் போட்டு தான் போகணும்ல இல்லை, யூனிஃபார்ம் போடாமே போகலாம். ஏன்னா நான் அப்படி தான் போனேன். பட் ஆனால் அப்படி போகும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, எங்கே போனாலும் பேச தெரியணும். அதாவது என்னோடய இது இருக்குது, நான் ப்ரூஃப் வச்சுருக்கிறேன், நான் இப்படி வரலாம், தப்பு கிடையாது, யூனிஃபார்ம் போடாமல் எங்களால் வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாய் பேசி அந்த இடத்துல வந்து உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து யூனிஃபார்ம் போட்டுகிட்டே போங்க. ஓகேங்களா, ஒரு சில இடத்துல உங்களை டாமினேட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்மால் சிட்டியாக இருந்துமே என்னால் வந்து சரியாக சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது.
அதே உங்களோட சிட்டி ஒரு கோயம்புத்தூரோ இல்லை சென்னையோ இல்லை சேலமோ இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா, ஏன்னா சேலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இண்டீஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் சொல்லுவாங்க அங்கெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ப்ரோ, நீ வந்துக்கிட்டே இருக்கும் ஆர்டர்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கமர்ஷியல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டானுங்க. இப்படி நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா வச்சிங்களேன், டிலே ஆர்டர்னு சொல்லி பெனால்ட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிம்மதியாக நம்மளால் சாப்பிட முடியாது. அதுக்கு என்ன பண்ணால் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கணும். எந்த டயத்தில் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷமா இல்லை அரை மணி நேரமோ ஏதோ ஒரு டைம் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும். எல்லா நாளுமே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். அந்த டைம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு போய்ட்டு டக்குன்னு போய்ட்டு சாப்பிட்டு டக்குன்னு வந்துடணும். இந்த சாப்பாடு ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளோட சொந்தக்காரங்க வீட்டில் போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அவங்க ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து அழட்டிக்கக்கூடாது. இது ஒரு தொழில் தான் அப்படின்றது வந்து நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷன்லேயே சில பேர் மூளை இல்லாமல் வந்து பேசுவாங்க. எப்படின்னா, இதை பண்ணுறதுக்கு போய் ஏதாவது ஒரு வேலையை பாருடா அப்படிம்பாங்க. ஸோ அப்படின்றவங்களுக்கு நான் டேரெக்டாக வந்து பதிலடி கொடுத்துருவேன். சும்மாலாம் விட மாட்டேன். இது ஒரு வேலை தான், இது ஒரு ஜாப்பு தான், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அது நான் இப்படி யூடியூப் பண்ணுறனால அவங்க வந்து வைத்தறிச்சல் சொல்கிறாங்களா இல்லை வந்து உண்மையாக லூஸ் மாதிரி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. நான் அதுக்கு டக்குன்னு பதிலடி கொடுத்துட்டு இதுங்களுக்குலாம் வேலையில் சும்மா கத்திக்கிட்டு இருக்குதுங்க. இதானே நான் 3106 ஆமாங்கண்ணா 7288. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. 3 நிமிஷம் பார்க்கணுங்க. இவிகோ 128 கேஷ் கலெக்ட். ஓகே, டெலிவரி கம்ப்ளீட், கன்ஃபார்ம். ஓகேங்களா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. 31 ரூபா கிடச்சிருச்சுங்க. 8 ரூபா சர்ஜ் போனஸு, 31 ரூபா டோட்டல் ஏர்னிங்ஸு. ரெடி, கெட் நெக்ஸ்ட் ஆர்டர். ஆஹா, இன்றைக்கி தாங்க 125 ரூபா இன்சென்டிவ் எடுத்தாச்சு. நான் ரொம்ப நேரமாக இந்த இடத்துல தாங்க உட்காந்துருந்தேன். இப்போ தான் கிளம்புறேன். நம்ம 9 மணிலேருந்து இதே இடத்துல உட்காந்துருக்குறோம். இன்னும் ஆர்டரே வரல. 9:30 ஆயிடுச்சு மணி. இனிமேல் வரணும்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம போயிட்டு வீட்டில் வெயிட் பண்ணுவோம். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போன வாரமே பார்த்துருப்பீங்க, 9 மணிலேருந்து ஒரு ஆர்டர் கூட வரல. 11 மணிக்கு நான் அப்படியே கீழே இறங்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்விக்கியை அப்படியே நான் வந்து கிளம்புனேன் வீட்டுக்குள்ளே. எனிவேஸ், நான் வீட்டுக்கு வந்தாச்சு. மீண்டும் சந்திப்போம். என்னடா இது ஆர்டரே வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஆர்டரு 30 ரூபாய்க்கு வந்துருக்குது. ஓகே, 20 ரூபாய்க்கு வரலையே, அது வரைக்கும் சந்தோஷம்டாப்பா. நம்ம அப்போ கொஞ்சம் கேட்டிருந்தோம்ல, ஏன் வந்து வரல வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13 ரூபா தந்துருக்குறாங்க. மொத்தம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 13 ரூபா வந்துருக்குது. பார்த்தேன். இந்த இடத்த பாருங்களேன், செம்ம வெளிச்சமாக இருக்குது. ஆக்சுவலாக மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10ங்க. ஓகேங்களா? சரி, நான் ஆர்டரே வராதுன்னு நினச்சிருந்தேன். வீட்டில் உட்காந்துருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துச்சு. என்னடா சவுண்டு அப்படின்னு பார்த்தா ஆர்டர் 31 ரூபாய்க்கு வந்துருக்குதுங்க. செம்ம. ஓகேங்களா? அப்படியே நான் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டேன். பார்ப்போம், இந்த ஆர்டரை முடிச்சுட்டு இன்னொரு ஆர்டர் எடுக்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா இந்த ஆர்டரு நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 20 நிமிஷம் ஆகும். ஏன்னா எவ்வளோ லேட் பண்ணுவாங்க தெரில. வெயிட் பண்ணி தான் வாங்கி ஆகணும். அப்படியே நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் கொடுப்போம். ஓகேங்களா? தூக்கணுமாமா? எல்லாமே அப்படிதான் ட்ரைனிங். ஜான்சி ஜான்சி இங்கே பாரு. ஹோம் வீட்டுக்கு
ஜான்சி பயப்படாதவா ஜான்சி நம்பர் தானே வா தொட்டுருங்க கடிக்குமா? கடிக்காது. ஜான்சி இங்கே பாரு ஜான்சி. யாராக இருந்தாலும் ஏய். ஏய் பயப்படாத பயப்படு. ஜான்சி இங்கே பாரு அண்ணன் பாரு. ஏன்டா பயப்படுற? ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பயப்படுறேன். என்னமோ இருக்கும், அது வாத்து ஹெல்மெட்டு டேய் பயப்படாத. பயப்படுறோம், ரொம்ப பயப்படுறோம். அது மூஞ்ச கழட்டிட்டா ஆ நார்மலா நம்ம எப்படி இருக்கோம் அது மாதிரி தான் பழகிறோம். ஆ. ஹெல்மெட் போட்டிருக்கீங்க வேற என்னடா இது பயமா இருக்கு. அதான் ஹெல்மெட் போட்டால் எல்லா நாயும் குலைக்கும். சைலண்ட்டா ஃப்ரெண்ட் ஆகிட்டேனா? ஜான்சி இங்கே பாரு. ஜான்சி அண்ணா கூப்பிட்றாங்க பாரு. நான் இருக்கான் ஜான்சி ஜான்சி அண்ணா கூப்பிட்றாங்க பாரு. இல்லை ரெடின்னு கொடுத்துட்டாங்க, அதான் கேட்குறேன். இல்லை ரெடின்னு கொடுத்துட்டீங்க, அதான் சரி. ஜான்சி சரி பார்த்து கூட்டு போடா தம்பி. எதுக்கு இவர் இப்படி நிற்கிறாரு? எங்கே போகணும் நண்பா? எங்கே போகணும் நண்பா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரி ஓகே. நான் கேட்டது கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்லை திருநீர் வச்சுருக்கிறீங்களே கோவிலுக்கு இது போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். அங்கே அப்பா வச்சாங்க. அப்படிங்களா? சரி ஓகேங்க ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க. சொல்லிட்டு அப்பா வச்சாங்க. அப்படிங்களா? பயந்து வந்து அப்பா வச்சாங்க. பயந்துக்குன்னு சொல்லி வச்சாங்கண்ணா. சரி ஓகே ப்ரோ. வெளியூர் அதிகமாக வெளியூர் வேலைக்கு போவேண்ணா. ஓகேங்க ப்ரோ. திரும்பி பயந்துக்குவேன். சரி ஓகே. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. சரி போய்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியுமில்ல ப்ரோ? தஞ்சாவூர் பஸ் எங்கே நிற்குன்னு தெரியுமில்ல? இல்லை வெளியூரில் இருந்தால் தெரியாதுல்ல ப்ரோ? திருச்சி தஞ்சாவூர். சரி ஓகே ப்ரோ. சேவட்டா சரி. புரியலைங்க. ஒரு 6 கால் பண்ணாங்க. இல்லை எங்களுக்கு வராதுங்க எதுவுமே. அது சும்மா கொடுக்கறது தான். அவங்க நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு கால் எதுவும் வராதுங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்விக்கி தான் வந்து எடுத்துக்குவாங்க காலை. எங்களுக்கு எந்த காலும் விடவே மாட்டாங்க. இவ்வளோ கால் பண்ணிட்டேன் நான். அப்படிங்களா? வழி உங்களுக்கு தெரியாமல் இங்கே தடுமாறிட்டு இருக்கீங்கன்னா கால் பண்ணனே. அப்படிங்களா? அது நாளை தடுமாறலைங்க. அங்கே லேட் ஆகிடுச்சு. போயிட்டு இப்படி வந்த மாதிரி இருந்தது சுற்றி. எப்படிங்க? இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக வராமல் இல்லை அதான். கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டு. அப்படிங்களா? அது தெரியும். அது நிறைய பேர் அது பண்ணுவாங்கன்ட்டு தான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படிங்களாங்க? சரி சரி. 463 ரூபாங்க்கா. அப்படியே அவங்களுக்கே பே பண்ணிடுறீங்களா? அவன் பண்ண முடியுமா? அப்படி பண்ணிடலாங்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அப்படியே இந்த கியூஆர் கோடில் அப்படியே வச்சிங்கன்னா பே வைக்கா. நான் அங்கே ஒரு டைம் போயிருக்கிறேன். அங்கே தான் கொடுத்துருந்தாங்க அட்ரஸ்ஸு. அங்கே போனதுக்கப்புறம் இங்கே காட்டுச்சு. இங்கே வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. ஓ அது அது வந்து கவர்மெண்ட், இது ப்ரைவேட்டுங்களா? அப்படிங்களாங்கண்ணா? எனக்கு இப்போ தான் தெரியும். அது உங்களுக்கே தெரியும்னா கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய போராட்டமே நடந்து போயிடும். சேட்டலைட் கொஞ்சம் குழப்பி விட்டுச்சுடா. ஆமாங்கண்ணா. அங்கே போயிட்டு அப்புறம் மறுபடியும் இங்கே வந்தேன். சேட்டலைட் மூலிமா தான் வந்தேன். அங்கே காட்டுச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே காட்டுச்சு. அப்புறம் இங்கேயே சுற்றி இங்கே வந்தேன். சிக்னல் கிடைக்கலாம், அது வேற பெரிய பிரச்சனை. ஆமாங்கண்ணா. இந்த மாதிரி இந்த அக்கா சொல்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன் கால் அட்டன் பண்ண முடியும்? எனக்கு வர மாட்டேங்குது. நான் வந்தால் தானே அட்டன் பண்ண முடியும். ஃபோன் வராது. அது என்ன பண்ணுவானுங்கன்னா அவனுங்க லைன் விட்டுறானுங்களா என்னன்னு தெரில. எங்களுக்குலாம் காலே வராது. ஆனால் வந்தோம்னா கேட்பாங்க கஸ்டமர், 5-6 கால் போட்டால் எங்கே காலே அட்டன் பண்ண முடிக்கிறீங்க நீங்கள்? அவனுங்க ஏதாவது டார்கெட் பண்ணுறானுங்களா? ஏதாவது வேற கம்பெனிக்காரனுங்க? அப்படி இல்லைங்கண்ணா. ஸ்விக்கி தான். அவனுங்களே வாங்கிக்குவானுங்க அந்த காலை. ஓ சரி. அப்படி வாங்கிக்கிறானுங்களா? இல்லைன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியலிங்கண்ணா. ஓ நீங்கள் தனியாக ஏதாவது பண்ணி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேங்கண்ணா. அப்படி தான் பண்ணுறானுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் பிஎஸ்சி அருள் இருக்குல்ல. ஆமாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. மில்லுக்கு ஏற்ற இதுக்கு பக்கத்தில் ஒரு புளிய மரத்தில் இறங்கி அவன் பாடு கிடந்து இழுத்துட்டு தண்ணி அப்படியே இழுத்துட்டு கிடக்குறான். தண்ணி கிண்ணி எதுவுமே கொடுக்கல. ஓகே. கூட்டமாக நிற்கிறானுங்க. ஓகேங்கண்ணா. என்னன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருமா. பெரிய ஆட்டோவில் தூக்கி வச்சு நேராக கொண்டு போய் அட்மிட் போட்டு என் அட்ரஸ் போட்டு என் ஃபோன் நம்பர் போட்டு எந்த வக்கால் வந்தாலும் சரி எவன் வந்தாலும் சரி
எங்கே கொண்டு போய் நம்ம ஜெயிலில் அடைச்சாலும் சரி அவன் பிழைக்கணும் முதல்ல. இல்லை நான் காப்பாற்றுறது கூட பாருங்க விட மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா போலீஸு கேஸு அது இதுன்னு கூட்டிகிட்டு போய் அப்புறமேல தான் இப்போ தான் அந்த அறிவிச்சிருக்கேன், அந்த தூக்கிட்டு போய் கொடுத்தா அது அரெஸ்ட் ஆகிறதில்ல அப்படின்னு இப்போ தான் அறிவிச்சிருக்கேன். அங்கே வந்துக்கிட்டு இருந்தார் ப்ரோ அப்படின்னாரு. எங்கே கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட் விடுவீங்களா ப்ரோ? பயமாக இருக்கும் போல். இன்றைக்கி ஒரு பௌர்ணமி இல்லைங்கண்ணா. எனக்கு அது வேறு அது புரியல தாங்கண்ணா. சரி இருந்தாலும் இன்னொன்று சாம்பிள் சொல்கிறேன் பேச்சு பண்ணது. ஆதி காலத்தில் இருந்து இது பேயெல்லாம் இல்லை சாமி. ஓகேங்கண்ணா. இருக்கு ஓகே. பேய் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் அப்படி பேய் இருக்குன்னா உலகத்தில் எத்தனாயிரம் பேர் செத்துருக்காங்க, எத்தனாயிரம் பேய் வரும். ஆமாம் அப்படி என்ன உண்மைதாங்கண்ணா. நல்லா யோசனை பண்ணி பாரு, எத்தனாயிரம் ஆவிகள் வரும். ஆமாண்ணா அது குடி இருக்க முடியுமா? நீ நான் பேச முடியுமா இந்த இடத்துல? இந்த இடத்துல எத்தனாயிரம் பேய் முடியாது. ஆமாம் இத்தனை கண்டிப்பாக. இப்போ நான் வர ரோட்லேயே ஒரு மாலை கிடந்துச்சு, யாரும் இப்போ தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க போல. காலத்தில் லைட்டு கீட்டு கரண்ட்டு எது இல்லை சாமி. ஓகே அதனால கொஞ்சம் இருந்தால் வேப்பமாக அடிச்சுன்னு வச்சுக்கோ. ஐயோ பேய் ஆடுது நம்ம பாட்டி, நம்ம பாட்டியோட பாட்டி தாத்தா. ஆனால் இது என்ன கை கால் கொடையா? நான் நேற்று தர்காவுக்கு போனோம், சும்மா கண் திருஷ்டி ஏதாவது இருந்தால் கழிக்கிறதுக்கு போனோம். தர்காவுக்கு போனால் ஓதுவாங்க இல்லைங்கண்ணா. அதெல்லாம் போய் சாமி. அதெல்லாம் கை கால் கொடையுன்னு ஒருத்தர் வந்தார். என்ன கேட்டால் உடம்புல நம்ம சத்து குறைவாக இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்படி இருக்கும். சயின்ஸ் தான். ஓகே ஓகேண்ணா. சயின்ஸ் தான், வேற எதுவும் இருக்காரு. தெய்வம் இருக்காரு. அவர் நல்லா நான் இப்போ வந்தேங்கண்ணா நல்லா வந்து திருநீர் அப்படியே ஃபுல்லாக இழுத்து விட்டு அவங்க அப்பா வந்து பயப்படாத போகணும்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். யாராவது வருவாங்களா மாட்டாங்களான்னு மந்திரத்தை வச்சு பொழைச்சிட்டு இருக்காளுங்க. அது ஒரு குரூப் பொழைக்குது, அது பொழைச்சி போகுது. அதை பற்றி நமக்கு இல்லை, அதெல்லாம் இல்லை சாமி. தெய்வம் இருக்குது. ஓகே. தெய்வத்தை எல்லாம் இயற்கைன்னு நினைச்சேன். பெரியார் படிச்சுட்டு ஓகேங்கண்ணா. அப்புறம் பார்த்து யோசனை பண்ணி பார்த்தா ஒரு பொருளை கடவுள் சந்தோஷமாக புழு, காக்கை, பள்ளி, நாய் இதெல்லாம் ஒன்று ஒன்றா படைச்சு குரங்கு மூலம் ஒரு 7 கட்டு குரங்கு போட்டிருப்பான். 7-8 குரங்கு போட்டு 8வது மனுஷனை போட்டிருப்பான். அப்படியா? அந்த கட்சி கரெக்டாக இருக்கும். மனுஷன் தான் குரங்கு வந்து நம்ம உற்பத்தி ஆனோம். கேமரா பார்த்துட்டு இருப்பானுங்க, ஏதோ சொல்லுவாங்களா? ஆனால் எல்லா இடத்துலையும் சிக்கல் தான். சரி ஓகேங்கண்ணா. சரி இன்னொரு நாளைக்கு அதை பார்க்கலாம். ஓகேண்ணா. வேலை கிடச்சிச்சின்னா வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறாங்களே. சரி வட்டாண்ணா. இப்போ நம்ம லாஸ்ட்டு பார்ட்டு ஈவினிங் செக்ஷன் தான் வந்தாச்சு. ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி எவ்வளோ சம்பாரித்தோம் அப்படின்றத சொல்ல போகிறேன். அண்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஈவினிங் செக்ஷனை தொட்டுட்டு இன்றைக்கி 24 தொட்டுட்டேன். அண்டு வந்து நம்ம இன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம்னா 245 ரூபா, அப்புறம் 20 ரூபா வந்து டிப்ஸு, ஆர்டர் ஈனிங்ஸு. ஓகேங்களா? 245, அப்புறம் போனஸ் 68, அட்ஜஸ்ட்மெண்ட் 13, அப்புறம் வந்து இன்சென்டிவ் 125. ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா கிட்ட சம்பாரிச்சிட்டோம். ஓகேங்களா? அண்டு இதை தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? சரி மறுபடியும் வந்து நான் சென்னையில் போயிட்டு உங்கள்கிட்ட vlog கன்டினியூ பண்ணுறேன். அண்டு அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே பாய்.